ஓம் சாந்தி. முரளி டேட் 7/9/2024. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் மூன்றாவது கண் சதா திறந்திருந்தால் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போகும். மகிழ்ச்சியின் அளவு சதா அதிகரித்துக் கொண்டே போகும். முதல் கேள்வி, இச்சமய மனிதர்களின் பார்வை மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான வழி என்ன? பதில்: நீங்கள் மிகப்பெரிய படங்களை உருவாக்குங்கள். அதை அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம் என பாபா கூறுகின்றார். இந்த நாடக சக்கரத்தின் படம் மிக பெரியதாக இருக்க வேண்டும். இது குருடர்களுக்கு முன்பு கண்ணாடியாகும். இரண்டாவது கேள்வி, முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதில் உங்களுக்கு உதவியாளர் யார்? பதில்: இந்த இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறது. இந்த எல்லையற்ற உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நிச்சயமாக உங்களுக்கு யாராவது உதவியாளர் வேண்டும். ஓம் சாந்தி. தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் சொத்து என்றால் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. மற்றபடி எல்லோரும் வாழ்க்கை பந்தனத்தில் இருக்கிறார்கள். திரிமூர்த்தி மற்றும் நாடக சக்கரத்தின் படம் மிகவும் முக்கியமானதாகும். இது மிக பெரியதிலும் பெரியதாக இருக்க வேண்டும். குருடர்களுக்கு மிகப்பெரிய கண்ணாடி வேண்டும். அதன் மூலமாக நன்றாக பார்க்க முடியும். ஏனென்றால் இப்பொழுது அனைவரின் பார்வையும் பலவீனமாக இருக்கிறது. புத்தி குறைவாக இருக்கிறது. மூன்றாவது கண்ணிற்கு புத்தி என்று பெயர். உங்களுடைய புத்தி இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியில் யாருடைய மெய் சிலிர்க்கவில்லையோ அவர்கள் சிவபாபாவை நினைக்கவில்லை. அதாவது ஞானத்தின் மூன்றாவது கண் சிறிது திறந்திருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் சுருக்கமாக புரிய வைக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கிறது. சேவை செய்வதற்கு ஒரு படம் கூட போதும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நாடக சக்கரத்தின் படம் இருந்தாலும் கூட பரவாயில்லை. பாபா நாடகம் மற்றும் மரம் அல்லது கல்ப விருட்சம் மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கின்றார். பிரம்மா மூலமாக பாபாவின் இந்த சொத்து கிடைக்கிறது. இது மிகவும் தெளிவாக இருக்கிறது. இந்த படத்திலே அனைத்தும் வந்துவிடுகிறது. இவ்வளவு படங்களும் அவசியமில்லை. இந்த 2 படங்கள் மிகவும் பெரியதிலும் பெரியதாக இருக்க வேண்டும். எழுதியும் இருக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்பாக ஜீவன் முக்தியை அடைதல் என்பது தந்தை அளித்துள்ள பிறப்புரிமையாகும். நிச்சயமாக விநாசம் நடக்கும். நாடகத்தின் திட்டப்படி தாங்களாகவே அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் புரிய வைப்பதற்கு அவசியமில்லை. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற இந்த சொத்து கிடைக்கிறது. இது நன்கு நினைவிருக்க வேண்டும். ஆனால் மாயா உங்களை மறக்க செய்கிறது. நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. நிறைய காலம் கடந்துவிட்டது என்று பாடப்பட்டிருக்கிறது. இது இந்த சமயத்தை குறிப்பதாகும். இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. விநாசத்திற்கு சிறிது காலம் இருக்கிறது. குறைவிலும் குறைவானதாக இருக்கிறது. பிறகு என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போது எழவே இல்லை. பின்னால் எழுந்து விடுவார்கள். கண்கள் பெரியதாகிக் கொண்டே போகும். இந்த கண்கள் இல்லை, புத்தியின் கண்கள். சிறிய சிறிய படங்களில் அவ்வளவு மகிழ்ச்சி வருவதில்லை. பெரிய பெரியதாக உருவாக்கப்பட வேண்டும். விஞ்ஞானம் கூட எவ்வளவு உதவி செய்கிறது. விநாசத்தின் போது தத்துவங்களும் உதவி செய்கிறது. ஒரு பைசா செலவில்லாமல் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறது. உங்களுக்காக முற்றிலும் தூய்மையாக்கி விடுகிறது. இது மோசமான உலகம் ஆகும். அஜ்மீரில் ஸ்வர்க்கத்தின் நினைவு சின்னம் இருக்கிறது. இங்கே தில்வாடா கோவிலில் ஸ்தாபனையின் நினைவு சின்னம் இருக்கிறது. ஆனால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது நீங்கள் புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள். மனிதர்கள் விநாசம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, புரியவில்லை என்கிறார்கள். புலி வருகிறது என்றே ஒரு கதை இருக்கிறதல்லவா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் வந்து அனைத்து பசுக்களையும் தின்றுவிட்டது. நீங்கள் கூட இந்த பழைய உலகம் முடிய போகிறது என்கிறீர்கள். நிறைய காலம் சென்றுவிட்டது. சிறிதளவே இருக்கிறது. இந்த ஞானம் முழுவதையும் குழந்தைகளாகி நீங்கள்
புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். ஆத்மாதான் தாரணை செய்கிறது. பாபாவின் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது. அவர் ஷரீரத்தை ஏற்கும் போது ஞானத்தை கொடுக்கின்றார். நிச்சயமாக அவருக்குள் ஞானம் இருப்பதால் தான் நாலேஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவர், காட் ஃபாதர், அதாவது இறை தந்தை என கூறப்படுகிறது. முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானத்தை அறிந்திருக்கின்றார். தன்னை பற்றி அறிந்திருக்கிறார் அல்லவா? மேலும் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்ற ஞானமும் இருக்கிறது. ஆகவே ஆங்கிலத்தில் நாலேஜ்ஃபுல் என்ற வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது. மனித சிருஷ்டி என்ற மரத்தின் விதை ரூபமாக இருப்பதால் அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது. நீங்கள் வரிசை கிரமமாக இதை புரிந்து கொள்கிறீர்கள். சிவ தந்தைதான் நாலேஜ்ஃபுல் ஆவார். இதை நன்றாக புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரின் புத்தியிலும் ஒரே மாதிரியான தாரணை நடக்கிறது என்பது கிடையாது. எழுதுகிறார்கள், ஆனால் தாரணை எதுவும் இல்லை. பெயருக்கு எழுதுகிறார்கள், யாருக்கும் சொல்ல முடியாது. வெறும் காகிதத்திற்கு சொல்கிறார்கள். காகிதம் என்ன செய்யும்? காகிதத்தினால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த படத்தின் மூலம் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். மிக பெரியதிலும் பெரிய ஞானம். எனவே எழுத்துக்கள் கூட பெரியதிலும் பெரியதாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய படங்களை பார்க்கும் பொழுது இதில் ஏதோ நிச்சயம் விஷயம் இருக்கிறது என புரிந்து கொள்வார்கள். ஸ்தாபனை மற்றும் விநாசம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்தின் ஸ்தாபனை, இது இறை தந்தை அளித்துள்ள பிறப்புரிமை ஆகும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜீவன் முக்தி அடைய உரிமை இருக்கிறது. அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறார்கள். இவர்களை ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்திக்கு எப்படி அழைத்து செல்வது என குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். முதலில் சாந்திதாமம் செல்வார்கள், பிறகு சுகதாமம். சுகதாமத்தை ஜீவன் முக்தி என்கிறார்கள். இந்த படங்களை பெரிதிலும் பெரிதாக செய்ய வேண்டும். முக்கியமான படங்கள் அல்லவா? மிக பெரிய பெரிய எழுத்துக்கள் இருந்தால் BK இவ்வளவு பெரிய படங்களை தயாரித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஏதோ ஞானம் இருக்கிறது என மனிதர்கள் கூறுவார்கள். எங்கெங்கே உங்களுடைய பெரிய பெரிய சித்திரங்கள் இருக்கிறதோ அங்கே இது என்ன என கேட்பார்கள். உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இவ்வளவு பெரிய படங்களை உருவாக்குகின்றோம் என கூறுங்கள். இவர்களிடம் எல்லையற்ற சொத்து இருக்கிறது என இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நேற்றைய விஷயமாகும், இன்று இல்லை. ஏனென்றால் 84 பிறவிகளை எடுத்து எடுத்து கீழே வந்துவிட்டார்கள். சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும். ஞானம் மற்றும் பக்தி பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி அல்லவா? பாதி பாதியாக இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெரிய பெரிய சித்திரங்களை உருவாக்க தைரியம் வேண்டும். சேவைக்கு கூட ஆர்வம் வேண்டும். டில்லியில் ஒவ்வொரு மூலையிலும் சேவை செய்ய வேண்டும். திருவிழா நடக்கும் இடங்களில் நிறைய மக்கள் வருவார்கள். அங்கே உங்களுக்கு இந்த சித்திரங்கள் பயன்படும். திரிமூர்த்தி நாடக சக்கரம் முக்கியமானதாகும். இது மிகவும் நல்ல பொருளாகும். குருடர்களுக்கு முன்னால் கண்ணாடி போன்றதாகும். குருடர்களை படிக்க வைக்கப்படுகிறது. படிப்பது ஆத்மா அல்லவா? ஆனால் ஆத்மாவின் உறுப்புகள் சிறிதாக இருப்பதால் அவர்களை படிக்க வைப்பதற்கு படங்கள் போன்றவற்றை காட்ட வேண்டியதாக இருக்கிறது. பிறகு கொஞ்சம் பெரிதானதும் உலக வரைபடத்தை காட்டுகிறார்கள். பிறகு வரைபடம் முழுவதும் புத்தியில் வந்துவிடுகிறது. இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த முழு நாடக சக்கரம் இருக்கிறது. இத்தனை தர்மங்கள் அனைத்தும் இருக்கிறது. எப்படி வரிசை கிரமமாக வருகிறார்கள், பிறகு செல்கிறார்கள் என்பது தெரிகிறது. அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே. அதற்கு ஸ்வர்க்கம், ஹெவன் என்கிறார்கள். பாபாவுடன் தொடர்பு கொள்வதால் ஆத்மா பத்தீதத்திலிருந்து பாவனமாகிவிடும். பாரதத்தின் பழமையான யோகம் பிரசித்தமானது. யோகா என்றால் நினைவு. தந்தையாகிய என்னை நினையுங்கள் என பாபாவும் கூறுகின்றார். இதை கூற வேண்டியதாக இருக்கிறது. லௌகீக தந்தை என்னை நினையுங்கள் என கூற வேண்டி இருக்காது. குழந்தைகள் தானாகவே அம்மா அப்பா என கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் லௌகீக தாய் தந்தை, இவர் பரலோகிக தந்தை. உங்களுடைய கருணையினால் மிகப்பெரிய சுகம் கிடைக்கிறது என இவரை பற்றிதான் பாடியிருக்கிறார்கள்.
யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களே பாடுகிறார்கள். சுகத்தில் கூற வேண்டியிருக்காது. துக்கத்தில் அனைவரும் அழைக்கிறார்கள். இப்போது அவர் தாய் தந்தை என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆழமான விஷயத்தை பாபா கூறுகின்றார் இல்லையா? தாய் தந்தை என்று யாருக்கு கூறுகிறோம் என முன்பு தெரியாது. அவருக்குதான் தந்தை என்று பெயர் என இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள். பிரம்மா மூலமாக சொத்து கிடைக்கிறது. குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாய் கூட வேண்டுமல்லவா? இந்த விஷயங்கள் யாருடைய கவனத்திலும் வரவில்லை. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என அடிக்கடி பாபா கூறுகின்றார். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். லட்சியம் கிடைத்துவிட்டது. வெளிநாட்டிற்கு கூட செல்லுங்கள். 7 நாள் பாடம் எடுத்து விட்டீர்கள் என்றால் பெரிது. தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும். நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாக மாறும், ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாகவும் ஆகும். இந்த லட்சியம் புத்தியில் இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இந்த பேட்ஜில் கீதையின் முழு ஞானமும் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. தந்தையிடம் இருந்து சொத்து அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக பாபாவை நினைக்க வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து பலமுறை இந்த சொத்தை அடைந்துள்ளீர்கள். நாடக சக்கரம் ரிப்பீட் ஆகிக் கொண்டே இருக்கிறதல்லவா? பலமுறை நீங்கள் டீச்சரிடமிருந்து படித்து ஏதாவது ஒரு பதவியை அடைகிறீர்கள். படிப்பில் புத்தியின் தொடர்பு டீச்சருடன் இருக்கிறதல்லவா? தேர்வு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஆத்மாதான் படிக்கிறதல்லவா? அவருடைய ஆத்மாவும் படிக்கிறது. ஆசிரியரையும் குறிக்கோளையும் நினைக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தையும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு தாரணை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நன்கு நினைவு செய்து கொண்டே இருந்தால் இங்கு வர வேண்டும் என்ற அவசியம் என்ன? ஆனால் இவ்வளவு உயர்ந்த தந்தை, அவரிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது. அவரை சந்தித்து விட்டு வரலாமே என வருகிறார்கள். மந்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் கிடைக்கிறது. ஞானம் முழுவதும் நன்கு புத்தியில் இருக்கிறது. இப்போது அழியக்கூடிய வருமானத்திற்காக நிறைய நேரத்தை வீணாக்க கூடாது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். பாபாவிற்கு ஏதாவது வேண்டுமா என்ன? எதுவும் இல்லை. ஏதாவது செலவுகள் செய்கிறோம் என்றால் தனக்காக தான் செய்கிறார்கள். இதில் ஒரு நயா பைசாவிற்கும் செலவில்லை. ஏதாவது அணுகுண்டுகள், பீரங்கி போன்றவைகளை சண்டைக்காக வாங்க வேண்டியதே இல்லை. எதுவும் இல்லை. நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் முழு உலகத்திலும் யுத்தமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய போர் எப்படி இருக்கிறது பாருங்கள். இதற்கு யோக பலம் என்று பெயர். அனைத்தும் குப்தமாக, அதாவது மறைமுகமான விஷயமாக இருக்கிறது. இதில் யாருடனும் சண்டையிட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். அனைவரின் மரணமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டே இருக்கிறது. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் யோக சக்தியின் சேமிப்பிற்காக படிப்பை படிக்கிறீர்கள். படிப்பு முடிந்ததும் புது உலகத்தின் சொத்து வேண்டும். பழைய உலகத்திற்காக இது இயற்கை சீற்றமாகும். தனது குலத்தை எப்படி அழிக்கிறார்கள் என கூறப்படுகிறதல்லவா? எவ்வளவு பெரிய குலம்! அனைத்து ஐரோப்பாவும் வந்துவிடுகிறது. இந்த பாரதம் தனியாக மூலையில் இருக்கிறது. மற்ற அனைத்தும் அழிந்து போகும். யோக பலத்தினால் முழு உலகத்தையும் வெற்றி அடைகிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணனை போன்று தூய்மையாக வேண்டும். அங்கே குற்றப்பார்வை கிடையாது. இன்னும் போக போக உங்களுக்கும் நிறைய காட்சிகள் கிடைக்கும். தனது நாட்டிற்கு அருகாமையில் வரும்பொழுது மரங்கள் கூட தெரியும் அல்லவா? இப்போது நமது வீட்டிற்கு அருகாமையில் வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நீங்களும் வீட்டிற்கு செல்லும் பொழுது உங்களுடைய சுகதாமத்திற்கு வருவீர்கள். இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. ஸ்வர்க்கத்தில் இருந்து விடை பெற்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. இப்போது மீண்டும் ஸ்வர்க்கம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய புத்தி மேலே செல்கிறது. அது நிராகார உலகம். அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறலாம். நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள். இங்கே 84 பிறவிகளின் பாகத்தை நடித்தாயிற்று. இப்போது நாம் போகின்றோம். குழந்தைகளாகி நீங்கள்
ஆல்ரவுண்டர். ஆரம்பத்திலிருந்து முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். தாமதமாக வருபவர்களுக்கு ஆல்ரவுண்டர் என்று கூற முடியாது. அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் எத்தனை பிறவிகளை எடுக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார். ஒரு பிறவி கூட இருக்கிறது. கடைசியில் அனைவரும் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். நாடகம் முழுமையடைகிறது. விளையாட்டு முடிந்தது. என்னை நினையுங்கள். கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம் என பாபா கூறுகின்றார். பாபாவிடம் பரந்தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அவ்விடத்திற்கு முக்திதாமம், சாந்திதாமம் என கூறுகிறார்கள். பிறகு சுகதாமமும் இருக்கிறது. இது துக்க உலகமாகும். மேலிருந்து ஒவ்வொருவரும் சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ, ரஜோ, தமோவில் வருகிறார்கள். ஒரு பிறவி என்றால் கூட அதில் இந்த 4 நிலையை கடக்கிறார்கள். எவ்வளவு நன்றாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இருப்பினும் நினைப்பதில்லை. தந்தையை மறந்து விடுகிறார்கள். வரிசை கிரமமாக இருக்கிறதல்லவா? வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ற ருத்ரமாலையும் கூட உருவாகிறது என குழந்தைகளுக்கு தெரியும். எத்தனை கோடிகளின் ருத்ரமாலை! எல்லையற்ற உலகத்தின் மாலை. இது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. இருவரின் துணை பெயரை பாருங்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயராகும். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் வருகிறார். தேவதா தர்மம், பிறகு இஸ்லாமியர். ஆதாம் பீபியை கூட நினைக்கிறார்கள். ஸ்வர்க்கத்தையும் நினைக்கிறார்கள். பாரதம் பாரடைஸாக, ஸ்வர்க்கமாக இருந்தது. குழந்தைகளுக்கு நிறைய குஷி வேண்டும். எல்லையற்ற தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படிப்பிக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியும் கிடைக்கிறது. எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர் பாபா ஆவார். அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார். பிறகு உடன் அழைத்து செல்லக்கூடிய சத்குருவாகவும் இருக்கின்றார். இப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைக்க கூடாது? குஷியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் யுத்த மைதானமாக இருப்பதால் மாயா நிலைத்திருக்க விடுவதில்லை. அடிக்கடி கீழே விழுகிறார்கள். குழந்தைகளே, நினைவினால்தான் நீங்கள் மாயா ஜீத் ஆகலாம் என பாபா கூறுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபா கற்றுத் தருவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை காகிதத்தில் மட்டும் குறித்து வைக்க கூடாது. விநாசத்திற்கு முன்பாக வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி பதவியை அடைய வேண்டும். இரண்டாவது, தனது நேரத்தை அழியக்கூடிய வருமானத்திற்காக அதிகமாக வீண் செய்யக்கூடாது. ஏனென்றால் இது அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆகவே எல்லையற்ற தந்தையிடத்திலிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். வரதானம். யோக பலத்தின் மூலமாக மாயையின் சக்தி மீது வெற்றி கொள்பவராகிய சதா வெற்றியாளர் ஆகுக. விளக்கம். ஞானமும் யோகமும் மிக உயர்ந்த பலமாகும். எப்படி அறிவியல் இருளை வெற்றி கொண்டு ஒளியை தருகிறது, அவ்வாறே யோக பலம் சதா காலத்திற்கும் மாயையினை வெற்றியடைய செய்து வெற்றியாளராக ஆக்கிவிடுகிறது. யோகம் என்பது அத்தகைய பலம். மாயை அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. யோக பலமுடைய ஆத்மாக்களுக்குள் கனவிலும் மாயையினுடைய தோல்வி அடையவே முடியாது. கனவிலும் பலவீனம் எதுவும் வர முடியாது. அத்தகைய வெற்றி திலகம் உங்கள் நெற்றியில் அணியப்பட்டுள்ளது. ஸ்லோகன். நம்பர் 1 வர வேண்டுமெனில் வீணானதை பயனுள்ளதாக மாற்றிவிடுங்கள். ஓம் சாந்தி.